பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுக்கு யாருக்கு எனக்கு தெரியாது, சந்தோஷமா தான் இருப்பீங்க. பிரதர் என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆகிருப்பாரு, இருந்தாலும் முடிக்கவே மாட்டானே, இவ்வளோ போய் கூப்பிட்டுருக்காங்களே. ஒரு சிஎஸ்ஐ சபையில் யூத் ரிட்ரீட் கூப்பிட்டுருந்தாங்க. 3 days ரிட்ரீட்டு. சிஎஸ்ஐயில் தெரியும், ஒரு வசனம் படித்து 10 நிமிஷம் செய்தியே முடிஞ்சிடும். அப்போ அந்த ரெவரண்ட் வந்து சொன்னார், பிரதர் 3 நாள் ரிட்ரீட்டு, கம்யூனியன், ஹோலி கம்யூனியனுக்கு அவங்கள ஆயத்தப்படுத்துகிறோம் அந்த வாலிப பிள்ளைகளை. கடைசி நாள் மெசேஜ் நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரி சரின்னு சொல்லி நான் படப்பைக்கு போயிட்டேன். மைக்கு கொடுக்கும்போது எனக்கு காதில் சொன்னார், வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்களா 20 நிமிஷத்தில் பேசிடுங்க அப்படின்னாரு. சரி, மைக்கை வாங்குற வரைக்கும் தான் பிரைஸ்லாம். மைக்கை வாங்கிட்டு நான் பேசி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா வாட்சை கட்ட மாட்டேன் எப்பவுமே. அல்லேலூயா. அப்போ டைம் என்னன்னு பார்த்தா 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 2.5 hours. எப்போ 20 நிமிஷம் பேசுறேன்னு சொல்லி. அப்புறம் வெள்ளூர்ல ஒரு சபையில கூப்பிட்டு, பிரதர் ஓப்பன் ஏர் மீட்டிங்கே ஒரே பனி அடிக்குது, 15 minutesல நீங்க முடிச்சிருங்க அப்படின்னாங்க. நான் 1.25 மணி நேரத்துல முடிச்சேன். அதனால அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் இது. இனிமேலாவது நீ சீக்கிரம் முடிய அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? அங்கே ஒரு ஐயா, நான் எல்லாரையும் நோட் பண்ணிட்டு தாங்க, தூங்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் கிருபை இருக்குது. அல்லேலூயா. ஒரு சிலர் சாட்சி சொன்னீங்க, ரொம்ப டஃப்பா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்குன்னு. நீங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பிசாசு தோத்து போய் 2018 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு அவனை நசுக்கி விட்டார். பிசாச வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ட்ரீட் பண்றேன்னா, நம்ம வெளியில இருக்கிற செப்பல் ஸ்டாண்டு தான். அல்லேலூயா. அதை தாண்டி உள்ள வர முடியாது. நான் வெளியே போகும்போது அவனை என் காலில் போட்டுட்டு நான் போவேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Jesus is not an MLA, he is not an MP, he is not a prime minister or CM, he is the King of Kings and he is the Lord of Lords. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. நானும் நிறைய தேவைகளை நினைச்சு அப்படியே கலங்கிலாம் போவேன். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, உன் அக்கௌண்ட்ல 500 கோடி இருந்தா நீ கிளம்புவேனாரு. வெறுங்கையாவே போவோம்ல. தாஜ்ல போய் சாப்பிட்டுட்டு, உனக்கு எவ்வளவு வேணும், என் பிஏ வந்து இப்ப என்ன பண்ணுவான், ஆமே, உங்க மீதமுள்ள நாட்கள்ல உங்க அக்கௌண்ட்ல நீங்க உங்க விசுவாசம், என் விசுவாசத்தை உங்க மேல நான் திணிக்க முடியாது இல்லையா? கர்த்தருடைய தேவனுடைய விசுவாசம் வேற. தேவனுடைய விசுவாசம் எப்படின்னா, இருளை பார்த்து வெளிச்சத்தை கூப்பிடுவார். அல்லேலூயா. லெட் தேர் பி லைட். இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கு, வெக்கப்படாம கை தூக்குங்க. உங்க கடன் எல்லாம் கரைஞ்சி மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. கை தூக்குனவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கடன் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த பகுதியில எந்த மந்திரவாதிகளுமே கிரியை செய்ய முடியாது, தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள தாங்க முடியாத, நீங்க தாங்கிக் கொள்ள முடியாத வல்லமை இன்னும் ஒரு சில நாட்களில் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. There will be a fire encounter with fire. அக்கினியோட ஒரு தொடர்பு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, பிசாசு உங்க லைஃப்ல தலை வச்சே படுக்க மாட்டான். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஈவி எல்லாம் எவ்வளவு மட்டமா பேசுறோம், ஆனா அந்த பிளக்ல கரண்ட் கை வச்சீங்கன்னா என்ன பண்ணும், உங்களை வெளுத்து எடுத்துரும். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரு கிருபை இருக்குது. நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி. அயன் பாக்ஸை நீங்க பிளக்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாம நீங்க என்ன பெரிய ட்ரெஸ் அயன் பண்ணாலும் சுருக்கு போகவே, உங்க வாழ்க்கையில போகாத சுருக்கு எல்லாம் இப்ப ஆவியானவர் உங்களை பிளக்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண போறாரு. கொதிக்க போறீங்க அப்படியே. அல்லேலூயா. ஷர்ட்ல இருக்கிற சுருக்கெல்லாம் அப்படியே பறந்து ஓடி போயிடும். அல்லேலூயா. வாழ்க்கையில இருக்கிற சுருக்குகள், ஜப வாழ்க்கையில இருக்கிற சுருக்குகள், உபவாச வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆப்ஷனா வைத்துக் கொள்ளாதீர்கள். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும். So don't give glory to Satan.
Satan cannot stand before you. Hallelujah. அவன் தோற்று போனவன். Hallelujah. நான் சாத்தானுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மானம் கெட்டவன். Hallelujah. Thank you. இன்னும் நிறைய வார்த்தை சொல்லுங்க, அப்புறம் தூக்கெல்லாம் கலைஞ்சு போயிடும். சாத்தான் துப்பு கெட்டவன். Hallelujah. சாத்தான் விளங்கவே மாட்டான். Hallelujah. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். Jesus is million times greater than Satan. Hallelujah. Hallelujah. ஆகவே எல்லா காரியத்தையும் ஆளுகை செய்ய முடியும். நிறைய விசுவாசிகள் நினைக்கிறாங்க 50-50 போல இருக்குது, ஆண்டவர் 50% பவர் இருக்கு, சாத்தானுக்கு பவரே கிடையாது. Hallelujah. சாத்தானுக்கு பவரே கிடையாது. பயப்படாதீங்க. பயம் இருந்தா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்தா பயம் இருக்காது. விசுவாசிக்கும் போதுதான் இயேசு உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். இல்லையா? திரியேக தேவனை விசுவாசிக்கிறீங்களா? God in Trinity. We worship a God in Trinity. Father expects only humbleness. பிதாவாகி தேவன் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு காணிக்க தேர்வுலாம் எதிர்பார்க்கவே மாட்டாரு. உங்ககிட்ட பிதாவாகி தேவன் கேட்கிற ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஃபாதர் இஸ் ஹம்பிள்னஸ். உன் தேவனாகி கர்த்தர் மனத்தாழ்மை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு சபைகளும் ஊழியர்களும் சேர்ந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா, உனக்கு பரீட்சையில பாஸ் ஆகணும், ஒரு 500 ரூபாய் காணிக்கப்போடு, 100 ரூபாய் காணிக்கப்போடு. ஜீசஸ் இஸ் நாட் a beggar. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் காணிக்க போடுவா, அவர் ஏதாவது பண்ண செய்வாரு கிடையாது. உன் பணம் ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு உன்னிடத்துல எதிர்பார்க்கிறதுனா விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் தான். மனுஷகுமாரன் திரும்பி பூமிக்கு வரும் பொழுது உன்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் பார்ப்பாரா? விசுவாசத்தை காண்பார். ஒன்லி ஃபெய்த். சேலத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன், சில ஏஜி சபைகள் சேர்ந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல அந்த பாஸ்டருடைய கலக்கத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு செய்தியெல்லாம் மறந்து போச்சு. ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் சொல்றாரு, யாரையும் தாக்கி சொல்லல நானு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சேலத்துல எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது பிரதர் அப்படின்றாரு. அப்படி எங்கேயுமே இங்க பைபிள்ல போடல. ஹல்லேலூயா. ஏன் பிரதர் செய்ய முடியாது அப்படின்னு, பிரதர் என் காதுல வந்து சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கருங்கல் வச்சிருக்கிறாங்க, அதுல அவங்க குலதெய்வம் இருக்குது அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் இப்படி சொன்னா விசுவாசிங்களா என்ன ஆவாங்க? நான் சொன்னேன், பிரதர் நம்ம ஆண்டவர் கூட கல்லுதான், அவர் கண்மலை. ஹல்லேலூயா. நீங்க சின்ன பீஸ் கல்லுக்கு பயப்படுறீங்க, அவர் கண்மலை. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கியே போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி விடும். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இன்றைக்கு நீ உலகத்தால் ஆகாது என்று தள்ளப்பட வேண்டும். கர்த்தர் அடுத்து வருகிற 3 மாதத்திலே அப்போஸ்தலர்களை இங்கு வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை இங்கு வைத்திருக்கிறார், சீஷர்களை இங்கு வைத்திருக்கிறார், இரத்த சாட்சிகளை இங்கு வைத்திருக்கிறார், எலியாக்களை இங்கு வைத்திருக்கிறார், எலிசாக்களை இங்கு வைத்திருக்கிறார், யெகூக்களை இங்கு வைத்திருக்கிறார், சாமுவேல் தீர்க்கதரிசிகளை இங்கு வைத்திருக்கிறார், தானியேல் தீர்க்கதரிசிகளை இங்கு வைத்திருக்கிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னஸ். ஹல்லேலூயா. இதைத்தான் பிசாசு எடுத்துக்கிட்டு வேற மாதிரி பேசினுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனது. இன்னைக்கு சபைகள் அதனாலதான் ஒரு மனது இல்ல. சபைகள்ல ஒரு மனது இல்ல, குடும்பங்கள்ல ஒரு மனது இல்ல, ஊழியத்துல ஒரு மனது இல்ல, ஆபீஸ்ல ஒரு மனது இல்ல. ஏன்னா ஒரு மனது இருந்தாதான் ஆவியானவர் அங்க பிரசன்டா இருப்பாரு. ஒரு மனது இல்லைன்னா அவர் ஆப்சன்ட் ஆயிடுவார். ஹல்லேலூயா. நமக்குள்ளேயே சில நேரங்கள்ல ஒரு மனது இல்ல. ஆவி வந்து உபவாசிக்கன்னு சொல்லுது. மாம்சம் தலப்பா கட்டி பிரியாணி கடைய பார்த்த உடனே பிரேக் அடிச்சாங்க, நிறுத்திடுது. இல்லையா? இல்லையா? இந்தியாவுக்கு எந்த ஃபாரினர் வந்தாலும் எழுப்புதல் வராது. கிறிஸ்தவன் என்னைக்கு பிரியாணி வெறுக்கிறானோ அன்னைக்குதான் எழுப்புதல் வரும். இல்லையா? கரெக்டுங்களா? நமக்குள்ளேயும் ஒரு மனதில்லை. நம்மால நம்முடைய ஆவியையும் சரீரத்தையும் அடக்க முடியல. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க பயந்து இருக்கிறீங்களோ இனிமே பயத்தை விட்டுருங்க. இயேசு அதிகமா விசுவாசிங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு இன்னிலிருந்து 0 மார்க் தான், மைனஸ் மார்க் தான். சாத்தான காது மேலே அடிக்கிறீங்க. அல்லேலூயா. என்னை அடிச்சிருக்கீங்க பொழுது ஒரே ஒரு உதாரணத்தை, ஒரே வசனத்தை சொல்லி வாங்க.
சொல்லி நம்ம முடிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 Samuel 22. Second Samuel 22:1. 2 சாமுவேல். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. போதும் போதும் போதும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய செய்தியில ஃபர்ஸ்ட் 10 minutes உங்களுக்கு. ஹல்லேலூயா. அடுத்து 15 minutes நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்க? புரியுதுங்களா? ஓகேவா? எல்லாருக்கும் எடுத்தோடனே ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்கன்னா, நம்ம எங்க செய்யறது பிரதர், என் கஷ்டம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடாதீங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா என்ன பண்ணுவோம்? கவனமா கேட்போம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னா 2 விடுதலை கொடுக்க போறாரு. ஒன்னு சவுலின் கைக்கும், இன்னொன்னு எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. சவுலின் கைனா என்ன? உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க தெருவுல, உங்க சபையில, இந்த சமுதாயத்துல யார் யாரெல்லாம் மனிதர்களை ஏவி விட்டானோ பிசாசு, அந்த சவுலின் கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இனிமே நீ லேப் டெஸ்டுக்கு போகவே மாட்டீங்க, எந்த சர்ஜரிக்கு போக மாட்டீங்க, எந்த அப்பாயின்மெண்ட் வாங்க மாட்டீங்க, எந்த டாக்டர்கிட்ட போக மாட்டீங்க. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். எல்லா சவுலின் கைக்கும், எல்லா சத்துருவின் கைக்கும், சாத்தானின் கைக்கும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒரு CD ரிலீஸ் பண்றாரு, ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு? 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என் கண்மலை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கண்மலை. இதுவரைக்கும் இந்த உலகத்திலே பல காரியங்களில் நீ சரிவை கண்டாய். இன்று முதல் கர்த்தர் உன் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். No more failures, no more defeat, no more losses in your life. You are going to gain victory in Jesus name. Hallelujah. இனி ஃபெயிலியரே உங்க டிக்ஷனரியில் இருக்காது, கண்ணீரே இருக்காது. ஹல்லேலூயா. போராட்டங்களே இருக்காது. பிரியமா, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா நம்மளை குறித்து ரொம்ப மேன்மையா நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பிள்ளைங்களை கொண்டு போய் ஃப்ரண்ட் ரோல நிறுத்துறாரு. எங்க? ட்ரேட் ஃபேர்ல இல்ல, ஹல்லேலூயா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல, யுத்த களத்துல நிறுத்துறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் வந்து ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றா இவனை யுத்த காலத்துல நின்னா கண்டிப்பா அவன் சாத்தான் அடிச்சிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க சாத்தான் அடிக்கலன்னா அவன் உங்களை அடிச்சிடுவான். Don't forget you are standing on a battlefield. யுத்த களத்துல நிக்கிறீங்க. நீங்க அடிக்கணும் அவனை. ஹல்லேலூயா. அருமையான பிரதர் மறுபடியும் சொன்னார், ஜெபிக்கணும். நீங்க அவனை அடிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபத்தினால அவனை அடித்து காயப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீங்க அவனை அடிக்கல அப்படின்னா அவன் உங்களை அடிச்சிருவான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உபவாசம் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஆமான் உங்க வாழ்க்கையில இருப்பான். ஹல்லேலூயா. உபவாசத்தை மறந்துடுச்சு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம். 2004 சுனாமி வந்ததற்கும் 2015 வெள்ளங்கள் வந்ததற்கும் வரதா புயல் வந்ததுக்கும் டிமானிட்டைசேஷன் ஆனதுக்கும் எல்லா GST வந்ததுக்கும் கிறிஸ்தவன் தான் காரணம். No political party is accountable for that. It's because of a Christian, because of a believer, because of a leader, because of churches. Churches have miserably failed the Lord. Hallelujah. ஒரு சர்ச் இருக்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு சர்ச் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வேலையே கிடையாது. ஒரு சர்ச் இருக்கிற இடத்துல கோர்ட்டுக்கு வேலையே கிடையாது. இன்றைக்கு CSI சபைகளை அட்வொகேட் தான் வழி நடத்தி கொண்டு போகிறார்கள். கேவலமான ஒரு காரியம். It is not the Holy Spirit, it is the advocates. அவங்க தான் சொல்றாங்க, ஐயா இந்த கேஸ் போட்டா இங்க ஜெயிச்சலாம், இவருக்கு லஞ்சம் கொடுத்தா இந்த கேஸ் ஜெயிச்சிடலாம். கேவலமான காரியம். இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் மோடி அமைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு தொடப்பத்தோடு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் இப்ப பெருக்கின்னு இருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம மனம் திரும்பலனா 2019 பெருக்குவார். வேக்கம் கிளீனர் போட்டு பெருக்குவார். மாப்படித்து நம்மை பெருக்குவார். ஹல்லேலூயா. Thing is, I have to repent. Every Christian believer will have to repent. Hallelujah. மனம் திரும்பினா அங்கே சரியாயிடும். மனம் திரும்பலனா அவன் கண்டினியூ பண்ணுவான். ஹல்லேலூயா. ஏன் அவன் வந்தது நல்லது. அவன் வராம ஒரு பெரிய மகா பெரிய பூமி எதிர்ச்சி வந்திருந்ததுன்னா நம்ம எத்தனை பேர் பரலோகம் போயிருப்போன்றது பெரிய ஒரு கேள்விக்குறியான காரியம். நம்ம போயிருக்க மாட்டோம் பரலோகம். அவன் வந்து இப்ப கிளீன் பண்றான். ஹல்லேலூயா. ஆனா இன்னும் அதை உணராமலே சபைகள் இருக்கிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். They have not even know. அதை குறித்து கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய காரியம் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு மிக ஆபத்தான ஒரு கட்டத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா கர்த்தர் மனம் இறங்கினாதான். கோடிக்கணக்கானது இப்போ இந்த தேசத்துல இருக்கிற அழிவுகளுக்கும் நஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் கிறிஸ்தவர்களுடைய பெருமைதான் காரணம். ஹல்லேலூயா. பாவம் வேற, பெருமை வேற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை தான் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையில்லதாக இருக்கிறது. பெருமையை அதை டச் பண்ணாது. ஹல்லேலூயா. பாவம் ஒருத்தர் செய்யும் பொழுது அவனுக்கு 8 வருஷம் கழிச்சுதான் லங் கேன்சர் வருது. இன்னைக்கு ஒருத்தர் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறான்னா கர்த்தர் 8 வருஷம் அவனுக்கு டைம் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் பெருமைப்பட்டானா உடனே டீசை கழிச்சு கையில கொடுத்துறாரு. இடத்த காலி பண்ணி என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. பிசாசு விழுந்தது பெருமையில, மனுஷன் விழுந்தது பாவத்துல. ஹல்லேலூயா. பாவம் வேற, பெருமை வேற. இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களுடைய சுயநீதியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சுயநீதி, சுய பெருமை, சுய பரிசுத்தம், சுய பரிதாபம். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயா நாங்க 3% தான் இருக்கிறோம், 2% தான் இருக்கிறோம்னு சுய பரிதாபத்தை கிரியேட் பண்றாங்க. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உங்க பிளாட்டுக்கு ஒரு கிறிஸ்தவம் போதும், உங்க ஆபீஸ்க்கு ஒரு விசுவாசி போதும். இதுல நிறைய பேர் அப்படியே சென்சிட்டிவா சாட்சி சொல்லுவாங்க. ஐயா எங்க காலேஜ்ல நான் மட்டும் தான் ஏன் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. நீ மட்டும் இங்க போகுதுன்னு ஆண்டவர் தீர்மானிச்சுதான் உன்னை அனுப்பிச்சிருக்காருங்க. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே. கொஞ்சம் உப்பு இருந்தா போதும். அங்க நீங்க டேஸ்ட் கொடுக்கணும், அந்த இடத்தை நீங்க நிரப்பணும், அங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், சமாதானப்படுத்தணும். 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ பாசுமதி அரிசி போடுறீங்க, 1 கிலோ மட்டன் போடுறீங்க, 1 கிலோ உப்பு போட்டா சாப்பிட முடியுமா? முடியுமா? உப்பு 40 கிராம் போட்டா போதும். சென்னைக்கு இங்க இருக்கிற 10 பேர் போதும் சென்னை அசைக்கிறது. இது பெரிய லாரியில இருந்து வரணும், ட்ரெயின்ல வரணும், பிளைட்ல வரணும் அவசியமே கிடையாது. சென்னைக்கு ஒரு PhD இன் தியாலஜி ஆண்டவருக்கு தேவையில்லை. ஒரு பெரிய பாவை போதும் சென்னையை மாத்துறதுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைகள் இதை உணர வேண்டும். இந்த காலத்திலே சபைகள் மௌனமா இருந்தால் கர்த்தர் சென்னையை ரட்சிப்பார், தமிழ்நாட்டை ரட்சிப்பார். கண்டிப்பா அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வேலை தடைப்படாது. ஹல்லேலூயா. எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க. என்ன மெசேஜே ஆரம்பிக்கல. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டை. அவர்தான் என் கோட்டை. வயசாகிறதுனால டாக்டர்கள் சில லிஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன 40 வயசு ஆயிடுச்சா உனக்கு இதெல்லாம் வரும்ன்றாங்க. டாக்டர் உங்களுக்கு வேணா வரும், எனக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வருஷம் சபையில சாட்சி கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கீங்களா? சரி, தொலைச்சிருப்பீங்க. ஆனா சில பேர் 1986ல டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் அப்படியே பத்திரமா வச்சிருக்கான். எழுதி கொடுத்த டாக்டர் செத்து போயிட்டாரு. இவன் இன்னும் பத்திரமா அதை வச்சிருக்கான். ஆனா எது மறந்துட்டான்? சபையில கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டான். ஹல்லேலூயா. அவர்தான் என் கோட்டை. எனக்கு என்னென்னவோ பலவீனங்களை பிசாசு, பாவம் அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லையா? ஹல்லேலூயா. என்னென்னவோ கொண்டு வந்தான். போன வருஷம் எனக்கு டாக்டர் சொன்னாங்க, உனக்கு சுகர் 345 இருக்கு, மரியாதை நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. நான் உடனே சுகரை பார்த்து பேச ஆரம்பிச்சேன், டயபெட்டிஸை பார்த்து. இந்த பாரு, உனக்கு மரியாதையா 12 மணி நேரம் டைம் தரேன், நீயே ஓடி போயிட்டுனா நல்லா இருக்கும் உனக்கு. ஹல்லேலூயா. நான் உனக்கு தனித்தனியா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், எந்த மெடிசன் எடுக்க மாட்டேன். எனக்கு இஷ்டப்பட்ட அட் அ டைம் 1/4 கிலோ ஸ்வீட் சாப்பிடுவேன். அடையார் ஆனந்தோட போய் கேட்டு பாருங்க, ரெகுலர் கஸ்டமர் நான். ஹல்லேலூயா. எனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி 1/4 கிலோ சாப்பிட்டுட்டு தான் பாண்டிச்சேரியில கன்வென்ஷனுக்கு போவேன் நான். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, அந்த டயபெட்டிஸ் பார்த்தது இவங்கிட்ட நம்ம பார்த்தா வலிக்காது. இன்னைக்கு விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் உனக்கு சுகர்ன்னு சொல்லிட்டா போதும், வெளியே வந்து நின்னுட்டு, டாக்டர் விட்டு வெளியே வந்து நின்னுட்டு, அக்கா எனக்கு சுகர் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க அக்கா, அக்கா அண்ணன் குழந்தை நிக்குதுமா வாமா வீட்டுக்கு போலாம், ஏய் இருடி எல்லாத்தையும் சொன்னா தானே அமௌண்ட் எனக்கு தேரும். அல்லேலூயா. என்ன பண்றது, எல்லார்ட்டையும் புலம்புன்னு புலம்புறாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. என்னுடைய 26வது வயதுல என்னுடைய பிபி வந்து 200/150. அல்லேலூயா. 120 இருக்க வேண்டியது 200 ஆயிடுச்சு, 80 இருக்க வேண்டியது 150 ஆயிடுச்சு. அடையாறுல இன்னும் அந்த டாக்டரோட போர்டு இருக்குது, அவர் இருக்காருன்னு தெரியல. அந்த டாக்டர் எனக்கு சொன்னாரு, 26 வயசுல என்னப்பா எவ்வளவு பிபி இருக்குது, உனக்கு கிட்னி எல்லாம் வேலை செய்தான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். என்னை பரிபூர்ணமாக சுகம், டிவைன் ஹீலிங், டிவைன் ஹீலிங். நான் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே ஒரு சபையில பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, மகனே என்னுடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமைக்கு அளவே கிடையாது, நான் என் ஜனங்களை சுகமாக்க விரும்புகிறேன். அப்புறம் ஏன் ஆண்டவரை சுகமாக்க மாட்டேங்கிறீங்க? யாருக்குமே என்கிட்ட வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போறதான் விரும்புறான், ட்ரிபிளும் போறதுக்கு தான் விரும்புறான். சரி போயிட்டு நானும் விட்டுட்டேன் இல்லையா. மெடிக்ளைம் கார்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து காலையில ஸ்டவ் கொளுத்தும் போது அதையும் சேர்த்து கொளுத்திடுங்க. அல்லேலூயா. அது இருந்தா உங்களுக்கு என்ன தோணும்னா, ஐயோ இந்த 2 லட்சம் வேஸ்டா போதே, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே. ஹார்ட் அட்டாக் வந்தா கார்டு காட்ட முன்னாடியே போய் சேர்ந்துருவேன். எந்த வியாதியும் எந்த பலவீனமும் உன்னை அணுகணும்னா அவரை கேட்டுட்டு தான் வர முடியும். அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை பயங்கரமா நீங்க விசுவாசிங்க. அவர் தான் உங்கள் கோட்டையாக இருக்க வேண்டும். எந்த ஸ்பெஷலிஸ்ட் உங்க கோட்டையாக இருக்கக்கூடாது, எந்த பேங்க் உங்கள் கோட்டையாக இருக்கக்கூடாது, எந்த டயட்டும் உங்கள் கோட்டையாக இருக்கக்கூடாது. என்னுடைய பிளாட்ல நான் பாலவாக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான வயதான ஒரு தகப்பனார், 77 இயர்ஸ் அவருக்கு. அவர் வந்து என்கிட்ட பெருமையா சொன்னாரு, சுரேஷ் ஒரு நாளைக்கு 5 தடவை நான் வாக்கிங் போறேன், என் பாடி எப்படி ட்ரிம்மா இருக்கு பத்தியா 77 வயசுல அப்படின்னாரு. நீ எல்லாம் வாக்கிங் போக மாட்டியானாரு. எனக்கு சாப்பிட்றது கூட டைம் இல்லையா, வாக்கிங் எங்க போறது சொல்லி 1 மாசத்துல அவர் போயிட்டாரு. வாக்கிங்கே போகாத நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எதையும் மேன்மைப்படுத்தாதீங்க. 6 பேக்கோ, உங்களுடைய டயட்டோ, உங்களுடைய ஜாகிங்கோ, உங்களுடைய அதுல என்ன எதுல நடப்பாங்க, ட்ரெட்மில். ஆமா, ட்ரெட்மில்ல நடக்கிறதுனாலயோ, ஸ்கிப்பிங் பண்றதுனாலயோ, சைக்கிளிங் பண்றதுனாலயோ நம்ம இல்ல. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கிருபை, கிருபை. Not because of any medication, not because of Ayurvedic, not because of Siddha, not because of homeopathy. I live by grace. Hallelujah. I can live more by grace. I can do all things through grace. Hallelujah. கிருபை என்றும் உள்ளது. உங்க கோட்டை வந்து heavenly places தான் இருக்கணும். உங்க கோட்டை வந்து பரலோகமா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க கோட்டை உங்களுக்கு ஒத்தாசை ஃபுல்லா அங்க இருந்தா வரணும். இங்க இருந்து வந்துச்சுன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் கோட்டை கர்த்தராக இருக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் இரட்சகருமானவர். ஹல்லேலூயா. Today salvation is the prime key to open all the closed doors. ஹல்லேலூயா. ரட்சிப்பு, ரட்சிப்பு வந்து நீ நிறைய பேர் அசட்டையா நினைக்கிறாங்க. அது இந்துல இருந்து வந்து, நான் இந்துல இருந்து வந்தேன், பயப்படாதீங்க. ஹிந்துல இருந்து வந்துட்டு ரொம்ப போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டணும்ன்றாங்க. அவங்க வாயில இருந்து பிசாசு எப்படி வர வைக்கிறான் பாருங்க. Salvation is unique, salvation is precious. நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சால்வேஷனை வாங்க முடியாது, ஏன்னா அது இலவசம். சால்வேஷனுக்கு ஆண்டவர் ஒரு ரேட் போட்டிருந்தாலும் எல்லா அரசியல்வாதியும் 10 வாங்கி உள்ள வச்சிருப்பான். அவர் பார்த்தாரு இவன் வந்துருவான்னு சொல்லிட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒருத்தன் கூட வாங்க முடியல. அல்லேலூயா. ஒருத்தனால கூட சால்வேஷன் வாங்க முடியல. இட்ஸ் ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ. ஆனா அந்த சால்வேஷனை வாங்கி பொத்தி வைக்காதீங்க. யாராவது ரகசிய கிறிஸ்தவங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கே பகிரங்கமா உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இயேசு உங்களுக்காக மறைமுகமாகவோ திருட்டுத்தனமாகவோ சிலுவையில் அறையப்படவில்லை, நிர்வாணமாக சிலுவையிலே தொங்கினார். Hallelujah. So salvation, you have to raise your salvation. மோசே நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மளே ஜெபிக்க வேணாம்னு சொல்றாரு. பின்னாடி பார்வோன் சேனை வருது, முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கு. மோசையை பார்த்து ஜனங்க நெருக்குறாங்க. ஒரு கூட்டம் நல்ல ஏகமனதா போயிட்டு இருந்த கூட்டத்துக்குள்ள
ஆவியானவர் வந்து கிரியை செய்து விடுவாரோன்னு சொல்லி பிரிவினை வருது. ஒரு கூட்டம் சொல்லுது, எங்களுக்கு எகிப்தில் என்ன பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா நீ மனாந்தரத்தை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுது. ஒரு கூட்டம் சொல்லுது, மோசே எங்களுக்காக நீ ஜெபம் சொல்லுது. ஒரு கூட்டம் சொல்லுது, எப்பா எங்களை ஆள விடு, நாங்க திருப்பி என்ன பண்றோம், எகிப்துக்கே போயிடுறோம்டா சாமி, நீயும் வேணாம் உன் இதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக போய் கொண்டிருந்த கூட்டம் ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே மூணா பிரியுது. அப்படியே மூணா பிரியுது. இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். மூணா பிரியுது. பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, மோசே என்ன செய்யனே குழப்பமாயி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, மகனே ஜெபத்தை நிறுத்து, நீ என்னை நோக்கி முறையிடுகிறது, உன்னை யார் இப்ப ஜெபம் பண்ண சொன்னது? அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்து, உன் கையில் இருக்கிறது அந்த கோலை நீ உயர்த்தி பிடி. கோல்னா என்னது? அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி கிருபை கொடுக்கல, அதிகாரம் கொடுத்தார். Your salvation is an authority from heaven. உங்க ரட்சிப்பு பரலோகத்திலிருந்து வந்த அதிகாரம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் மீது பிசாசோ உலகமோ அரசாங்கமோ எந்த கட்சியோ கை வைக்கவே ஆண்டவர் விடமாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழிகளை தொடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த நேரம் ஜெபம் பண்ணாத, உன் கையில என்ன கொடுத்திருக்கேன்? ரட்சிப்பின் கோலை கொடுத்திருக்கிறேன். அந்த கோலை என்ன பண்ணு? உயர்த்தி பிடி. I am glad that I have been saved. Hallelujah. நான் ரட்சிக்கப்பட்டதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் என்று கோலை உயர்த்தி. நீங்க நிறைய பேர் கோலை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்ன பண்ணிட்டாங்க? எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. ரட்சிப்பை நீங்க ஃபர்ஸ்ட் உயர்த்தி பிடிக்கணும்.